தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி. நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் தங்கள் வீடுகளை வண்ண விளக்குகளால் அலங்கரித்து இனிப்புகளை பகிர்ந்து தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில்கள் அமைக்கப்பட்டு இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் தத்ரூப காட்சிகள் இடம்பெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டு இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மக்கள் வெள்ளத்தாலையும் புயலாலையும் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்க இடம் இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படியெல்லாம் இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு இந்த கோவிலே பொங்கி வழிகிற அளவுக்கு இவ்வளவு கூட்டமாக மக்கள் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கடந்த ஆண்டு நாங்களே நிறைய பேர் எங்கள் வீட்டில் தங்க வச்சுருந்தோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட இருந்தாங்க. இந்த ஆண்டு அப்படி இல்லை. எல்லாரும் நல்ல முறையில் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி. இதே எல்லாரும் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடும் வாழணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். நன்றி. தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவானது சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நாள் கொண்டாடப்படவிருந்த மகிழ்ச்சியாக கொண்டாடிய கேரல் சர்வீஸ் நிப்பாட்டப்பட்டது. இந்த வருடம் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது சீரும் சிறப்புமாக தூத்துக்குடியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே வேளையிலே வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் வெள்ள மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டு வருவதற்காகவும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த வருடம் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொன்னக்காயல் மற்றும் திருச்செந்தூர் பகுதியை சார்ந்த மக்களுக்கும் இறைவனை பிரார்த்திக்கிறார். அனைவருக்கும் எங்களது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த முறை இந்த வெள்ள பாதிப்பு இருந்ததுனால உள்ள மக்கள் யாரும் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாட முடியல. இந்த தடவை எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாருக்கும் தொழில் நல்ல முறையில் நடக்கணும். மக்கள் குழந்தைகள் எல்லோரும் படிப்பு பெற்று எல்லோருமே நல்லா சிறப்பாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரியணும் சார்பாக கேட்டு மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.